வேண்டியவற்றை அருளும் பஞ்சவடி பஞ்சமுக ஆஞ்சநேயர். மன அமைதி மற்றும் சகல சௌபாக்கியங்களும் கிட்டும். எதிரிகள் தொல்லை நீங்கும். ராமா ராமா ரகுகுல ராமா. ராவணன் போலே 1000 தொல்லை. கலியுகம் கடைத்தேற கடவுளர்கள் தேவை. எங்கெல்லாம் ராமநாமம் ஒலிக்கிறதோ அங்கெல்லாம் அருள் புரிவேன் என்று அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயனின் வாக்கு. ஆஞ்சநேயருக்கு பஞ்சமுகங்கள் அமைந்ததன் பின்னணி. பஞ்சவடி என்றால் 5 வித மரங்கள் சூழ்ந்த வனம். முன்னொரு யுகத்தில் அரசு, ஆல், வில்வம், நெல்லி, அசோகம் இந்த 5 வித மரங்கள் கொண்டு அடர்ந்த வனமாக இருந்தது. ரிஷிகளும் முனிவர்களும் இந்த பிரதேசத்தில் குடில்கள் அமைத்து தங்கி தவமும் ஹோமங்களும் நடத்தி வந்தார்கள். ராம ராவண யுத்தத்தில் ராவணன் தோல்வி அடையப் போகும் நிலையில் அவனை காப்பாற்ற மயில் ராவணன் ஒரு யாகம் செய்தான். அந்த யாகம் தடங்கள் இல்லாமல் முடிந்துவிட்டால் ராமலக்ஷ்மணர்கள் அழிந்து விடுவார்கள். அவனுடைய யாகத்தை தடுத்து நிறுத்த ஆஞ்சநேயர் எண்ணினார். நரசிம்மர், வராகர், கருடன், ஹயக்ரீவர் இவர்கள் அனைவரிடமும் ஆசி பெற்றார். இந்த 4 கடவுளர்களும் தங்களுடைய சக்திகளை ஆஞ்சநேயருக்கு வழங்கியதுடன் அவருடைய முகங்களாகவும் திகழ்ந்தனர். பஞ்ச முகங்களுடன் ஆஞ்சநேயர் காட்சி தரும் ஆலயம் திண்டிவனத்திலிருந்து பாண்டிச்சேரி செல்லும் சாலையில் உள்ள பஞ்சவடி என்னும் கிராமம். 36 அடி கொண்ட பிரம்மாண்ட திருமேனி ஸ்ரீ ராமபிரானின் பாதுகையும் இந்த ஸ்தலத்தில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. பஞ்சவடி ஆஞ்சநேயரை வழிபடுபவர்களுக்கு நரசிம்மரின் அருளால் செயல்களில் வெற்றி, லக்ஷ்மி கடாட்சம், ஹயக்ரீவனின் அருளால் அறிவாற்றல், ஆன்மீக பலம், வராகரின் அருளால் மனத்துணிவு, கருடனின் அருளால் நஞ்சு ஆபத்து விலகும் தன்மை, மன அமைதி மற்றும் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். அஞ்சனை மைந்தன் ஹனுமன் மார்கழி மாத மூல நட்சத்திர நன்னாளில் அவதரித்தார். சிவசக்தி அருளால் தோன்றிய அனுமன் வாயுபுத்திரன், அஞ்சனை மைந்தன், ஆஞ்சநேயன், ஜெய் பஜ்ரங் பலி. வலிமையும் வீரமும் வைராக்கியமும் கொண்டவன். சூரியனும் சந்திரனும் தான் இவனுடைய 2 விழிகள். அண்ட சராசரம் அனைத்தையும் தன்னுள்ளே அடக்கியிருக்கும் ஆஞ்சநேயனை வழிபடுவோம்.